தெரிக்க விட்டாங்கன்னே சொல்லலாம். சும்மா பட்டைய கிளம்பிருக்காரு அம்சமா. கூலி அஜித் சார் ஒரு விசுவாசம். உண்மையா லெஜெண்ட் சரவணன் அண்ணாச்சிக்கு வந்து இந்த படம் மாஸ் பண்ணிட்டாரு. எங்க மாஸ், அவர் பேரே மாஸ் தான். மாஸ் லீடர்னு வச்சிருக்கோம். படம் நல்லா இருந்தது. நான் வந்து லெஜெண்ட் சரவணா உங்களோட மூவி வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். பிஃபோர்லாம் பார்த்ததுல சரி எங்க கிரிஞ்சா இருக்குமோன்னு பார்த்தா பட் இட் வாஸ் ஆசம். அவரோட போர்ஷன் மட்டும் இல்லாம வில்லனோட போர்ஷன் தான் வந்து தெரிக்க விட்டாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆண்ட்ரியா அவங்களோட ஆக்டிங்லாம் நல்லாவே தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் வந்து அவங்களோட பார்ட் ஆஃப் தி ஒர்க் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. தென் அந்த குட்டி பாப்பாவும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதோடவே ஓவராலா பார்த்தா நம்ம விடிவி கணேஷ் தான் அங்கங்க குட்டி குட்டியா ஹியூமர் சென்ஸுமே சூப்பரா இருந்தது. நம்ம வந்து இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்து பார்க்க முடியாது. டு பி பிளாங்கா வந்தா ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்கு. எதிர்பார்க்காம ஜஸ்ட் பிளாங்கா வந்தேன். பட் இட்ஸ் எ பிளாக் பஸ்டர் மூவி. எதிர்பார்க்காம வந்து ஒரு சூப்பரான மூவி வந்து பார்த்த ஒரு நல்ல குட் ஃபீல் இருந்தது. ஒரு ஃபேமிலியாவும் பார்க்கலாம். ஒரு கமர்ஷியல் மூவி, ஃபைட்டும் இருக்கு, ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டருக்கு உண்டான ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஃபேமிலியா பார்க்கக்கூடிய ஃபீல் குட் மூவின்னு சொல்லலாம். இந்த படம் பார்த்த எல்லாருமே வந்துட்டு அடுத்த விஜய் அஜித் ஈக்குவலுக்கு லெஜெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சொல்றதை விட பட் அவங்களுக்கு யூனிக்னஸ் இருக்கு இல்லையா. விஜய் அஜித்னா அவங்களோட பிளேஸ் வந்து யாராலையும் ரீச் பண்ண முடியாது. இவர் வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூவில கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டே வராதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப தெரிக்க விட்டுருந்தாங்க. இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரீட் மாதிரி இருந்ததுன்னு சொல்லலாம். எமோஷன், அது ஃபாதர் டாட்டருக்கு உண்டான எமோஷன். தென் அந்த குழந்தை வந்து கடைசி அவங்க அம்மாவை பார்க்கக்கூடிய சீன் தான் வந்து பிகாஸ் ஃபுல் மூவியை ரிவீல் பண்ண முடியாது. பட் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பரா இருந்தது. ஃபேமிலியா பார்த்தா என்ஜாய் பண்ணலாம் கண்டிப்பா. ரஜினி சாருக்கு ஒரு கூலி அஜித் சாருக்கு ஒரு விசுவாசம். உண்மையா லெஜெண்ட் சரவணன் அண்ணாச்சிக்கு வந்து இந்த படம் லீடர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்கு. சத்தியமா கலாய்களான்ட்டு தான் வந்தேன். ஓப்பனா சொல்றேன், நான் தப்பா எதுவும் இல்லை. ஏதாவது கிரிஞ்சா இருக்கும்போது நினைச்சேன். அண்ணாச்சி எல்லாரோட வாயை அடைச்சிட்டாரு. உண்மையா சொல்றேன், வேற லெவல்ல பண்ணிட்டாரு மனுஷன். போன படத்துக்கு அவர் மேல பல விமர்சனங்கள் கொடுத்தாங்க. பட் இந்த படத்துல அவரோட லுக்கா இருக்கட்டும், இந்த படத்தோட டிரெக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா படம் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் என்ன இது ஒரு கேலியானன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா, கொடி படத்தோட டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர் அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட தயவு செய்து வந்து பாருங்க. படம் அவ்வளவு தரமா இருக்கு. ஃபேமிலிக்கான ஒரு படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸா டார்கெட் பண்ணி எடுத்துருக்காங்க. மியூசிக் ஜிப்ரான் சாரை சொல்லணும் அப்படின்னா, கடாரம் கொண்டான் படத்துல எப்படி ஒரு மியூசிக்கை வந்து போட்டு ஒரு பிஜிஎம் தெரிவிக்க விட்டாரோ அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு படம். ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி வைஸ், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்ம. படம் ஒரு நல்ல ஒரு ட்ரீட், ஒரு மாஸ் ஹீரோ படம் பார்க்குற மாதிரி இருக்கும். மூவியில் வந்து நிறைய விஷயம் ஆஸ் அ டெபியூட்டே நல்லா ட்ரை பண்ணாரு. பட் சரியான டேரக்டர் அமையல. ட்ரெஸ் கொடுத்தாரு. ஏன்னா ஒரு டேரக்டர் நல்லா இருந்தால் தான் ஆக்டரோட திறமையை எல்லாம் கொண்டு வர முடியும். இந்த டேரக்டர் லெஜெண்ட் சரவணன் சாரோட எல்லா டேரக்டையும் மொத்தமாக கொண்டு வந்திருக்கிறாரு. இது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் கம்பேக் அவருக்கு. இந்த படம் தான் லெஜெண்ட் சரவணன் சாரோட சினிமா வாழ்க்கையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இதுக்கு அடுத்த வர படம் இன்னும் அதிக எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் மத்தியில் இருக்கும். அவரோட ஃபேன் பேஸ் இன்னும் அதிகமாக ஆவாங்க. மியூசிக் வந்து யாருமே தேட்டர் விட்டே வெளில போகல. தேட்டரில் ஃபர்ஸ்ட் படத்துலாம் மியூசிக் வந்தோன்னே எல்லாரும் வெளில போயிட்டாங்க. எல்லாருமே ஸ்நாக்ஸ் அவங்க ரெஸ்ட் போயிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் படத்தில் இந்த படத்தில் வந்து ஒருத்தர் சீட்டு விட்டு நாங்கள் அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் சீன் பை சீன் ஒவ்வொன்றும் ரொம்ப கிரிப்பிங்காக இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய மூவி கிரிட்டிக்காக இருந்தாலும் ப்ரெடிக்டே பண்ண முடியாத கிளைமேக்ஸாக இருந்துச்சு. இட்ஸ் அன் ஆசம் மூவி, ஷோ பிளாக் பஸ்டர். இது லெஜெண்ட் சார் கரியரோட டேர்னிங் பாயிண்ட். அடுத்த படம் வந்து அவரோட அடுத்த படம் அனௌன்ஸ்மெண்ட் அதுலேயே சொல்லியிருப்பாரு, நீங்கள் பார்த்துங்க. ஓகே இருக்கு. ஸோ நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சீனும் அடுத்த சீன் என்னன்னு எதிர்பார்க்கவே முடியல. அடுத்த சீன் ஒரே சஸ்பென்ஸ் தான். ஸோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் டேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ லாஸ்ட் சீன் வரைக்கும் ட்விஸ்ட் தான். லாஸ்ட் முடியும் போது எண்டுக்கு முன்னாடி கூட ட்விஸ்ட் தான். ஸோ அதனால வேற லெவலில் அண்ணன் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன்லாம் சொல்லவே வேணாம், அண்ணன் தெரிக்க விட்டுருக்காரு. இந்த மாதிரி ஃபைட் சீனு இப்போ இருக்கிற ஹீரோஸ் பண்றாங்களா தெரியல. அண்ணன் கலக்கிட்டாரு, அவ்வளோதான். சூப்பர் படங்க, சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா. அபூர்வமான அண்ணனு சும்மா பட்டைய கிளம்பிருக்காரு அம்சமா. கண்டிப்பா 2வது படத்திலேயே இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்னா உண்மையானே அவர் லீடர் தான். அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல
சினிமா வாழ்க்கையை கொடுத்த மாதிரி சாரி அவரோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையை கொடுத்த மாதிரி ரெண்டாவது பேஷன் வாழ்க்கை. ரெண்டாவது பாட்டு, ஃபர்ஸ்ட் பாட்டு ப்ரொஃபஷனல், ரெண்டாவது பாட்டு பேஷன். அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ராவுல இருந்து ஒரு 48 ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துற மாதிரி ஒரு கதையை எடுத்திருக்காங்க. ஒன்லைன் சொல்லியிருக்கேன். மீதி எல்லாருமே அதான் தெக்கு தெக்க அசோதனை வைக்கும் தெக்கு நம்ம அண்ணாச்சியை வந்து கண்டிப்பா இந்த படத்தை அவருக்கு வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பரா இருக்கு, படம் பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் எங்க ஜிப்ரன் மியூசிக் போட்டதால மேலும் சிறப்பு. அப்புறம் துரை செந்தில் கருடா எடுத்தாரு டைரக்டர். ஓகே, மேக்கிங்ல எந்த பிரச்சனையும் வைக்கல. இன்னும் மேற்கொண்டு அப்படியே நடிக்க எல்லாமே கரெக்ட் ஆயிடும். அண்ணாச்சிக்கு ஒரு திருப்பம் பண்ணதான். ஆல்ரெடி அவர் ஒரு ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் தான் தூத்துக்குடியில. அவரோட விசுவாசிகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. கண்டிப்பா நம்ம எத்தனையோ வந்து மக்களை நம்ம ஃப்ரெண்டா வச்சிருக்கோம். ஆனா தெற்கு திசையில இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் ஒரு தகப்பனா வந்து காப்பாற்றுற ப்ரொஃபஷனலையா இருக்கட்டும், இந்த பேஷன்லையா இருக்கட்டும் இருந்திருக்கிறாரு. அதனால அந்த லீடர் தலைப்பும் அவருக்கு ஒரு சூட்டபிளான தலைப்பு தான். கண்டிப்பா ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு அப்பனுமே லீடர் தான்டா. அவ்வளவுதான் கண்டிச்சு. I cannot say any negative things about this movie. 100% never expected. படம்லாம் யாருன்னா தேட்டரில் பார்ப்பான் அப்படி நினச்சி தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு கமர்ஷியலில் வந்தேன். பட் பார்த்த உடனே என் மைண்ட் செட்டே மாறிடுச்சு. இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவர் பண்ணுவாங்க இருக்கான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், முன்னாடி அந்த டிசிஷன் தப்புன்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒண்டர்ஃபுல், ஆசம், வெரி குட், பாசிட்டிவ் ஃபீட்பேக். எக்ஸலண்ட் எஃபர்ட். இந்த படம் போன படம் நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. இந்த படம் பொறுத்த வரைக்கும் 100% வந்துட்டு பார்க்க வேண்டிய படம் சொல்லுவேன். சூப்பர்.